இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கோபி 65 பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஹேர் ஃப்ரையர்ல தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படின்றது நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருந்தேங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ்ல வந்து ரெகுலரா எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், கிரீன் பீஸ் இது எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரோக்கோலி சூப் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. ஸோ நான் செய்யும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல. ப்ரோக்கோலிய வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு, வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தண்ணீல ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் ஆனியன் ஆனியன் வந்து நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டா போதும். அப்புறமா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தண்டு, இல்லன்னா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணீங்கனாலும் ஓகே. அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு, ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு, சூடு ஆறிட்ட அப்புறமா வந்து இது எல்லாமே அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி இலை போட்டிருந்தோம் இல்லையா? அத வந்து எடுத்துறலாம். ஜஸ்ட் நம்ம வாசனைக்காக தான் ஆட் பண்ணியிருந்தோம். தாளிக்கும்போது ஃபைனலி சாப்டு கார்லிக்க போட்டுட்டு, கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறமா, இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்க சாப்பிடுறனால நான் ரொம்ப பெப்பர் போடல. ஸோ எங்களுக்கு சாப்பிடும்போது நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்நாக்குக்கு பேன் கேக், ஸ்வீட் கார்ன் அண்ட் வாட்டர்மெலன் வச்சிருந்தேன். பேன் கேக்கோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க.